இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டதை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் கேட்டது மனிதனிடம் அல்ல, கர்த்தரிடத்திலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவன், உங்களுடைய அழுகையின் கூக்குரலை கேட்கிற பரிசுத்தாவியானவர், உங்களுடைய இருதயத்தின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தகப்பன். நீங்கள் கேட்டதை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். அவர் வார்த்தைகள் பிசகி போவதில்லை, அவர் வாக்குகள் மாறுவதில்லை. அவர் சொன்னதை செய்கிற தகப்பனாயிருக்கிறார். நீங்க ஜெபத்துல ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கலாம், அவருடைய பாதத்துல அமர்ந்து கண்ணீர் வடித்து அழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நீங்க கேட்டதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பீர்களே ஆனால், அவருடைய நம்பிக்கையிலே உறுதியாயிருப்பீர்களே ஆனால், அவர் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இதை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்க ஆண்டவர் மேல அவருடைய வார்த்தையில நீங்க நிலைத்திருந்தால் நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொண்டதை அவர் தருவார். அதை எவருக்கும் அவர் கொடுப்பதில்லை. அவர் கொடுக்கும் பொழுது எவரும் அதை தடுப்பதில்லை. உங்களுக்கு உரியதுதான். நிச்சயமாய் அதை ஆண்டவர் தருவார். கண்பான தேவ பிள்ளை, அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே நிலைத்திருக்கிறதா? நீங்கள் ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு அவிசுவாசம் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு அவிசுவாச புலம்பல் உங்களுடைய இருதயத்துல போராடி கொண்டிருக்கிறதா? அதை உங்களிடத்துல விட்டு அகற்றி போடுங்கள். ஆண்டுடைய வார்த்தையில நிலைத்திருங்க, அவருக்குள்ள நம்பிக்கையா இருங்க. நிச்சயமா நீங்க கேட்டதை தருவார். நீங்க இதை பெற்றுக்கொள்ளுவீங்க, நீங்க அதை அனுபவிப்பீங்க. நிச்சயமாய் கர்த்தர் தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என்று சொன்ன தகப்பன், உடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை உம்மிடத்துல கேட்டிருக்கலாம். அநேக காரியங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு யாரெல்லாம் உங்க சமூகத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதுல நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவங்க கேட்டதை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.